இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண்ணை புட்டு. ஃபஸ்ட்டு பேனில் இட்லி அரிசியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. லைட்டாக பொரியிற ஸ்டேஜ் ஒரு கொஞ்சம் ப்ரௌனாக வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இட்லி அரிசிக்கு பதில் நீங்கள் சிகப்பு அரிசி யூஸ் பண்ணலாம். வேறு சாப்பாடு அரிசிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இந்த அரிசி யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டிங்கன்னா கருகிரும். இந்த வெண்ணெய் புட்டை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும் போது நமக்கு மத்தியானம் வரைக்கும் நல்லாவே ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த டிஷ்ஷு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. இன்னொரு பேனில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 100 கிராம் வெல்லம் சேர்த்து நம்ம கரைக்க போகிறோம். உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் கரெக்டாக இருக்கும். இப்படி வெல்லத்தை கரைச்சி நம்ம சேர்க்கறதால வெல்லத்தில் இருக்க தூசியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். வெல்லம் கம்பி பதம் ஸ்டேஜ் வரணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வெல்லத்தை கரைக்க போகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. கரைச்சி வச்சுருந்த வெல்லம் நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதால வெல்லத்தில் இருக்க தூசி கல்லுலாம் நமக்கு ஃபில்டர் ஆகிடும். வறுத்து வச்சுருந்த அரிசியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். குறைன்னு அரைச்சிங்கன்னா புட்டு உடஞ்சிரும். ஸோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரிசி அரைச்சோம் இல்லையா, அந்த மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைக்கும் போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்வீட்னஸ் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதில் கடலைப்பருப்பு இல்லை பச்சை பயிறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வேக வச்சு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட தட்டி வச்சுருக்க ஒரு 4 ஏலக்காய் நான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உருக்கி எடுத்து வச்சுருக்க உப்பில்லாத வெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 2 ஸ்பூன் வெண்ணெய் 2 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நெய்லாம் சேர்க்கறதால புட்டு நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும். இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. சப்போஸ் மாவு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாகிடும். ஸோ அப்போ நீங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து நெய்யை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன கிண்ணம் இல்லைன்னா சின்ன டம்ளர் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்திலே கூட ஊற்றி வைக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கிண்ணத்தில் ஃபில் பண்ணிக்கலாம். கிண்ணத்தில் ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. கிண்ணத்தோட பாதி அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஏன்னா புட்டு நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பி வரும். அப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே துருவி வச்சுருக்க தேங்காவை தூவிக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 4 கிண்ணம் புட்டு கிடைக்கும்.
இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிண்ணங்களை இந்த தட்டு மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் வேக விடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிருக்கு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம வெளியில் எடுக்கலாம். ஆறுறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வெளியில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சைட்ஸ்லாம் ஒட்டிட்டு வரும். எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நைஃப் வச்சு சைட்ஸ் மட்டும் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. ஒரு தட்டை கிணத்து மேலே வச்சு ஃப்ளிப் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே தட்டி விட்டிங்கன்னா அழகாக வந்து புட்டு வெளியில் வந்துடும். அகைன் புட்டை திருப்பி வச்சிடலாம். இது வந்து பார்க்க தான் சின்னதாக இருக்கும். நீங்கள் ஒரு புட்டு சாப்பிட்டிங்கனாலே வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.